வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய சுயசாரத்திற்கான பதிவு. செவ்வாய் கிரகம் நமக்கு 5ஆம் இடமான மகர ராசியில போயிட்டு இருக்காரு. மார்ச் மாதம் 7ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அது மார்ச் 24 வரைக்கும் அந்த அவிட்டம் 2 பாதமான மகர ராசியும் பகுதி 2 பாதங்கள் கும்பராசியிலையும் அவர் பயணிக்க போறார். ஆக இந்த 18 நாட்கள்ல செவ்வாய் நல்ல சுயபலம் பெறுகிறார். இந்த செவ்வாய் சுயபலம் பெறுவது என்பது நமக்கு 5ஆம் இடத்துல நிகழ்கிறது, 6ஆம் இடத்துல நிகழ்கிறது. முதல் பகுதி 5ஆம் இடம் என்பதனால பாசம், நேசம், விருப்பம், திருமணம், உறவு, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ நம்ம விருப்பப்பட்ட திருமணம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு டக்குன்னு சம்மதம் கிடைக்கும், கைகூடும். அதே மாதிரி விருப்பப்பட்ட நபர்களும் அந்த சைடும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை, குழந்தை பிறப்பு அப்படிங்கும்போது அதுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பலம் நன்மை செய்யும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம், புத்திரஸ்தானம். அதில் ஒரு பலத்தை பெருக்கி கொடுக்கும். நமக்கு எமோஷனலி அட்டாச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கலைகள் 5ஆம் இடம் தான். அப்போ அந்த கலைகளில் அந்த கலைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு நம்மளுடைய தனித்திறமையை வளர்க்குறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தனித்திறமையை நீங்கள் செவ்வாயின் மூலமாக வளர்க்கிறீர்கள் என்று பொருள். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது என்னன்னா, நிறைய கேம்ஸு மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய வினோதமான விளையாட்டு சம்மந்தப்பட்ட கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுபோக ஒரு வீரதீர பராக்கிரம செயல்கள், இது மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த 5ஆம் இடம். அது மாதிரி நம்ம என்ன கலை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த கலையில செவ்வாய் என்பவர் கொஞ்சம் எமோஷனலி ரொம்ப வேகமாகவும் அதை தீவிரமாகவும் ஈடுபடுவார். அந்த ஒரு அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு. இப்போ அதே செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவமாக இயங்குறாரு அப்படிங்கும்போது அது புறம் சார்ந்து நல்லா இருக்கும். முதல் 9 நாட்களில் இந்த மாதிரி திருமணம், அகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி 2வது பகுதியில் பணவரவு, தொழில் பலம், இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். அதில் வளர்ச்சிகள் கிடைக்கும். நமக்கு எதிர்பார்த்த வேலையில் டெவலப் ஆகிறது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, நம்மளை பாராட்டுறது. இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறதுலாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். அது செவ்வாயினுடைய பலத்தினால நமக்கு நன்மைகள் நடக்கும். என்ன ஒன்று அப்படின்னா, நமக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இயற்கையிலேயே மனசு அப்படிங்கிறது 8ஆம் இடமான வலிவேதனை இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக விடுகிறதுனால மனசுல இனம் புரியாத ஒரு பயத்தை, ஒரு தயக்கத்தை, ஒரு சஞ்சலங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா, இயற்கையினுடைய நியதி அது எல்லா நேரத்திலும் இயங்காது, இருந்தாலும் அதனுடைய கொடுப்பினை அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை அனுசரித்து அதை சரி பண்ணிக்கணும். நமக்கு இப்படித்தான் செவ்வாயினுடைய தன்மைங்கிறது புரிஞ்சுக்கணும். செவ்வாய் தான் கோபக்கார கிரகம், சண்டைக்கார கிரகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பில் நமக்கு அட்டமாதிபதியாக வர்றதுனால அப்படி 8ஆம் இடத்துக்கோ 12ஆம் இடத்துக்கோ நம்ம ஜனன ஜாதகத்தில் கணிச்சு பார்த்து உபநட்சத்திரங்கள் கான்செப்டில் எடுத்து பண்ணும்போது அப்படி வந்திருந்தால் இந்த செவ்வாயை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப பாதிப்பை கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்களாக இயங்குகிறார். அதாவது இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறார் இல்லையா, அதே நேரத்தில் மிருகசிரீஷ நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம், இந்த 3மே ஒரு அணியாகத்தான் அது செயல்படும். அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா அஷ்டவசுக்கள்னு பேர். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் சிங்கம், மரம் வன்னி மரம். இப்போ இந்த வன்னி மரம் உள்ள ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், வன்னி மரத்தை நம்ம நட்டு வைக்கலாம். அது மாதிரி மிருகசிரீஷத்திற்கு நமக்கு கருங்காலி மரம். இப்போ கருங்காலி மரத்தை நட்டு வைக்கலாம், கருங்காலி கட்டையை பயன்படுத்தலாம், மணிமாலைகளை பயன்படுத்தலாம். சோமாஸ்கந்தர் என்பது மிருகசிரேஷத்திற்கு தெய்வம். அப்போ அந்த சோமாஸ்கந்தர் வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். அதுபோக நமக்கு
கோழி, பறவை, சாரை, பாம்பு, மிருகம் இப்படியெல்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இயக்கிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து வில்வ மரம், சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து விஸ்வகர்மா, மிருகம் வந்து புலி, இதையெல்லாம் கூட நம்ம படங்களாக இயக்கலாம். சித்திரை நட்சத்திரனால கடை வீதின்னு அர்த்தம். கடை வீதி பக்கம் போயிட்டு வர்றது, இது மாதிரியெல்லாம் இயக்கலாம். ஜவுளி கடைங்கிறது சித்திரை நட்சத்திரம். இப்படியெல்லாம் நம்ம அதை இயக்கிறதன் மூலம் நமக்கு கன்னிக்கு செவ்வாய் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த மாதிரி நட்சத்திரங்களை இயக்கக்கூடாது. அது வந்து தனிப்பட்ட ஜாதக பயன்பாட்டு சம்பந்தப்பட்டது. இப்போ நாம் எடுத்துட்டு இருக்கிற டாப்பிக்கில் பேசுகிற விஷயம், நமக்கு 5ஆம் இடத்துல பலம் பெறாரு, பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல பலம் பெறாரு. இந்த ரெண்டுமே வந்து முற்பகுதி உறவுகள் சார்ந்த நன்மைகளை தருகிறது, பிற்பகுதி பொருள் சார்ந்த நன்மைகளை தருகிறது. வேலை, உத்தியோகம், ப்ரொமோஷன், பதவி, புகழ், இதில் வந்து தொழில் ஸ்தானத்தை நமக்கு டெவலப் பண்ணி தருது. இப்போ செவ்வாயினாலே கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது மாதிரியான தொழில்கள், விவசாயம், பூமிகாரர்கள் மற்றும் இப்போ காவல்துறையில் வேலை பார்க்குறது, இதெல்லாமே செவ்வாயினுடைய தன்மைகள். அப்போ இது சார்ந்த துறைகள் ரீதியாகவும் நமக்கு அது பாசிட்டிவாக வேலை செய்யும். ஜென்ரலாக செவ்வாய் கிரகம் என்பது சிவப்பு நிறம், அதுக்குண்டான கலரு, அதுக்குண்டான தெய்வம் வந்து பழனி முருகன். வைத்தீஸ்வரன் கோயிலும் செவ்வாய்க்கு சேத்திரம். நம்பர் வந்து 9ஆம் நம்பர் லக்கி நம்பராக பயன்படுத்தலாம். இப்படி செவ்வாயினுடைய பொதுவான ஒரு தெய்வத்தையும் நம்ம வணங்கி பலன் பெறலாம். இதெல்லாம் வந்து செவ்வாய்ங்கிறது இளைய சகோதர தன்மையை, காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த வகையிலையும் நமக்கு பார்த்துக்கணும். கன்னியா லக்னத்திற்கு 8ஆம் பாவ அதிபதியாக செவ்வாய் வருவதனால ஒரு சகோதர வழியில அவ்வளவு பெரிய அட்டாச்மெண்ட்டை பெருசா கொடுக்காது. பட் இருந்தாலும் அப்படி பிறந்திருந்தவங்களோட பெருசா வேறுபாடு காட்டாது. ரொம்ப பாச நேசத்தை வளர்க்க முடியாத ஒழிய மற்றபடி வேறுபாடு காட்டாது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக வந்தால் விபத்து, கடன் பிரச்சனை, இது மாதிரியான ஒரு நெருக்கடிகள் ஏற்படும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜனனஜாதத்தை பேஸ் பண்ணி அதை பார்த்துக்கணும். இப்போ ஜென்ரலாக சுயசாரம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சுயபலம் பெறுவது என்பது பாதிப்பே கிடையாது, நல்ல விளைவுகளைத்தான் தரும். அதனால சந்தோஷமாக முதல் பகுதியில் இருந்துட்டு 2வது பகுதியில் பணவரவை பெருக்கிக்கிட்டு தாராளமாக வளர்ச்சி பண்ணிக்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துக்குள்ளேயே 2 பாதம் இருக்கு. செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம், 2ஆம் இடத்துல 3, 4 பாதம் இருக்கு. இப்படி 1, 5, 9, 2, 6, 10 இந்த 6 பாவங்களை கலந்தது தான் செவ்வாய். அதனால நமக்கு உறவையும் வளர்ப்பாரு, பொருளையும் கொடுப்பாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.